தமிழக அரசியல்ல அம்மா அவர்கள் பதிவு செய்த இடத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு வலிமையும் ஆளுமையும் மக்கள் பற்று நிறைந்த மிக உன்னதமான பவித்திரமான தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஒவ்வொரு தடவையும் மிகப்பெரிய சவால்கள், மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் இதையெல்லாம் தாண்டி ஆணாதிக்க மனோபாவத்தை எதிர்த்து மன உறுதியோடு ஒவ்வொரு தடைக்கல்லையும் தாண்டி அதை தடைக்கல்லை தனதாகி கொண்ட மிக சிறப்பான தலைவர், மிக எடுத்துக்காட்டான தலைவர் அப்படின்னு சொன்னால் புரட்சி தலைவி அம்மாவை நம்ம தாராளமாக சொல்லலாம். அவர் கொண்டு வந்த ஒரு திட்டங்களும் மக்களை மனதில் நிறுத்தி மக்களுக்கு எது தேவைப்படும், மக்கள் அதாவது அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள் இதெல்லாம் எந்தெந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்க, அவர்களுக்கு எதையெல்லாம் செய்யலாம் அப்படின்ற 24 மணி நேரம் மக்கள் பற்றிய சிந்தனையுடனேயே வாழ்ந்த ஒரு உன்னதமான பவித்திரமான தலைவர் தான் அம்மா. அம்மா 2 விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் செஞ்சுக்கவே மாட்டாங்க. ஒன்று பெண்கள் பாதுகாப்பு, இன்னொன்று சட்டம் ஒழுங்கு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படின்றது பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு தளம் தான். மக்களுக்காகவே வாழ்ந்தார், மக்களுக்காகவே இருந்தார். இறுதியில் எடப்பாடியார் என்னும் ஒரு மக்கள் தலைவரை நமக்காக விட்டு சென்றார். கழகத்தினர் தாண்டி பொதுமக்களும் கூட அவரை அம்மா என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அவர் மக்கள் மீது வைத்திருந்த பற்று இதுதான் அவரை அம்மா என்று அழைப்பதற்கு காரணம். அம்மா இருந்திருந்தால் இப்படி செஞ்சிருப்பாங்க, அம்மா இருந்திருந்தால் அப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்றது எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த அம்மா இருந்திருந்தால் அப்படின்ற அந்த இடத்தை இன்னைக்கு புரட்சி தமிழ் எடப்பாடியார் நிரப்பி வருகிறார் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமிருக்க முடியாது.